அதனுடைய 13ஆம் வசனம். சங்கீதம் 102 வசனம் 13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமென். கர்த்தர் இந்த ஆனிவர்சரியை, ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற துதியின் ஆலயத்துக்கென்று என் இருதயத்தில் கொடுத்த வசனம் தான் இது. கர்த்தர் சொல்கிறார், சீயோனுக்கு நான் இறங்குவேன், அதற்கு தயை செய்யும் காலம் வந்து விட்டது, அதற்கென்று குறித்த நேரம் வந்தது. ஆசீர்வதிக்கிற நேரத்தை கர்த்தர் துவங்கி விட்டார். உயர்த்துகிற நேரத்தை கர்த்தர் துவங்கி விட்டார். பெருக்கத்தின் நேரத்தை கர்த்தர் துவங்கி விட்டார். சமாதானத்தின் நேரத்தை கர்த்தர் துவங்கி விட்டார். இந்த ஆலயம், இந்த ஊழியம் இப்ப இருக்கிறதை காட்டிலும் பல கோடி மடங்கு பெருகுவதாக, பல கோடி மடங்கு கர்த்தர் பெருக செய்ய போகிறார். ஆமென். விசுவாசிச்சா நல்ல பலமா கையை தட்டுங்க, எல்லாரும் கையை தட்டுங்க. பல ஆயிரம் மடங்கு இந்த ஊழியக்காரரை பொருளாதார ரீதியிலும், ஆமென், ஊழியத்திலும், ஆவியிலும், அபிஷேகத்திலும் கர்த்தர் பல ஆயிரம் மடங்கு பெருக செய்ய போகிறார். குறித்த நேரம் வந்தது. பாஸ்டருக்கு மாத்திரம் அல்ல, அவரோட ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அவருடைய ஆலயத்தில் விசுவாசி அங்கத்தினராக இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் கர்த்தர் சொல்றாரு, குறித்த நேரம் வந்தது, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் காலம் வந்தது, கர்த்தர் உயர்வை கொடுக்க போகிற காலம் வந்தது, அற்புதத்தின் நேரம் வந்தது, அதிசயத்தின் நேரம் வந்தது. கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. தயை செய்யும் நாட்கள் வந்துருச்சுங்க. ஆமென். பாருங்க, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். அப்போஸ்தலர் 7:17 இருந்து. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த பொழுது, யோசேப்பு அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் பலுகி பெருகினார்கள். 19. அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். 19ஆம் வசனத்தில் இருக்கிற லாஸ்ட் லைன் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர்களை உபத்திரவப்படுத்தினான். ஆமென். எந்த காலம்? 17ஆம் வசனத்தை இப்போ வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியா 19ஆம் வசனத்தினுடைய லாஸ்ட் லைனை இப்போ சேர்ந்து படிக்க, எல்லாருமே சேர்ந்து படிக்க போறீங்க. 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபத்த பொழுது, 19 கடைசி, அவர்களை உபத்திரவப்படுத்தினான். ஆமென். அப்போ உபத்திரவம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகரித்தது. எல்லாம் அன்றைக்கு பார்வோன் ராஜா ஆண் பிள்ளைகளை எல்லாத்தையும் சங்கரிச்சான், உபத்திரவத்தையும் கொடுத்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த பொழுது உபத்திரம் வந்தது. அப்படி என்ன அர்த்தம்? உபத்திரம் நெருங்குதுறான்னா, போராட்டம் வருதுறான்னா, எதிர்பார்க்காத இடத்துல இருந்து சில பிரச்சனைகள் வருகிறது என்றால், கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்துருச்சு. ஆமென். புரிஞ்சவங்க நல்ல கையை தட்டி. இன்றைக்கு ஒருவேளை சில உபத்திரவங்கள் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம், சில போராட்டங்கள் நீங்க எதிர்பார்க்காத திசையிலிருந்து போராட்டம் வந்துச்சா இல்லையா? எதிர்பார்க்காத போராட்டம், எதிர்பார்க்காத திசையிலிருந்து. ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்து விட்டது. வாக்குத்தத்தம் கொடுக்கிற காலம் ஒன்று இருக்குதுங்க, அது வாக்குத்தத்தம் கொடுக்கிற காலம். ஆனால் இப்பொழுது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. சீயோனுக்கு தயை செய்யும் காலம் வந்தது, அதற்கென்று குறித்த நேரம் வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். கையை பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இழந்ததை காட்டிலும் சிறந்ததை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இழந்ததிலும் சிறந்தது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலிருந்து எதெல்லாம் போச்சோ, உங்க ஆலயத்திலிருந்து எதெல்லாம் போச்சோ, உங்க குடும்பத்தை விட்டு எதெல்லாம் போனதோ, உங்க ஆவிக்குரிய நன்மைகள்,
உங்க ஜெப வாழ்க்கை, கர்த்தரோடு இருக்கிற உறவு. பிசாசு மோசமானவன். விழுந்தவர்களை குறித்து பிசாசுக்கு கவலையே கிடையாது. ஓடுகிறவர்களை குறித்து தான் பிசாசுக்கு கவலை. யார் ஆண்டருக்கென்று ஏதாவது செய்ய நினைக்கிறாங்களோ அவங்களை பிடிக்க பார்க்கிறான். கர்த்தர் சொல்றாரு, உன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை திருப்பிக் கொள்ள போறீங்க. ஆவிக்குரிய மேன்மையை திருப்பிக் கொள்வாய். உங்களுடைய அன்பை திருப்பிக் கொள்வீங்க. உயர்வுகளை திருப்பிக் கொள்வீங்க. தேவன் கொடுத்த ஊழியத்தை திருப்பிக் கொள்வீங்க. தேவன் கொடுத்த ஸ்தானத்தை அநேகர் இழந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்ற, திரும்பவும் நான் உனக்கு தரேன், திரும்பவும் அந்த ஊழியத்தை கொடுக்கிறேன். ஆவிக்குரிய நன்மைகளை மாத்திரமல்ல, சிலர் பொருளாதாரத்தை இழந்திருக்கிறீங்க, சிலர் உங்களுடைய வேலையை இழந்திருக்கிறீங்க, வியாபாரத்தை இழந்திருக்கிறீங்க, பணத்தை இழந்திருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, ஆலயத்துக்கு மாத்திரம் விருந்து இல்ல, உங்க ஒவ்வொரு வீட்லயும் கொண்டாட்டம் தான். திரும்ப தருகிறார். ஆமென். தயவு செய்யும் காலம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? இழந்தது எல்லாத்தையும் கர்த்தர் சிறப்பானதை கொடுக்க போற, மேன்மையானதை கர்த்தர் கொடுக்க போற, மேன்மையானதை கர்த்தர் கொடுக்க போற. இழந்தது ஒன்றுதான், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறது இதுவரை உங்க வாழ்க்கையில பார்த்திராதது. ஆமென். சிலர் தான் கை தட்டு, மற்றதெல்லாம் ஐயா வேணா ஐயா எனக்குன்ற மாதிரி இருக்குது. நீங்க கையை தட்டி ஆமேன்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்ன்றது நான் சொல்லட்டுமா? ஒருத்தர் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் செக் கொடுக்குறாரு. எவ்வளோ? 1 கோடி ரூபாய் எழுதிட்டாரு, எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாரு. ஆனா கையெழுத்து போடல. கொடுத்துட்டு போயிட்டாரு, விடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? நில்லியா, நில்லு, கையெழுத்து போடு. கையெழுத்து போட்டாதான் என்ன ஆகும்? செல்லும். பலிப்பீடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாத வாக்குத்தத்தங்கள் வரும் பொழுது, ஆமென் சொல்லும் பொழுது, கையை தட்டும் பொழுது கையெழுத்து போடுறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா பாஸ்டர்ஸ்க்கு மாத்திரம், எங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இப்போ தட்டுவாங்களா? விட மாட்டேன். அது எப்படி அவங்களுக்கு மாத்திரம்? அல்லேலூயா. இழந்ததிலும் சிறந்தது. ஆமென். யோவேல் 2:25, பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் பெரிய சேனையாகி வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப கர்த்தர் அளிக்க போற. அல்லேலூயா. ரொம்ப அப்படியே சில பேர் முகத்தை தொங்க போட்டுருக்கிறீங்களே, சந்தோஷமா இல்லையா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு திரும்ப அளிக்க போறாருங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசேக்கு உங்களை விட்டு போயிருக்கலாம், சித்தனா உங்களை விட்டு போயிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரெகோபோத்தை வச்சிருக்கிறார். ஆமென். ரெகோபோத் என்றால் விஸ்தாரம், பலுகி பெருகக்கூடிய பெரிய இடம் என்ற அர்த்தம். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை தர போறாருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பத்தல, கர்த்தர் உங்களுக்கு விஸ்தாரமான இடத்தை கர்த்தர் தர போறார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால், ஆமென். 3 காரியத்தை நான் வேகமா சொல்றேங்க. உங்களுக்கான சிறந்தது உங்களுக்கான கிடைக்கணும்னா, தயவு செய்யும் காலத்தை நீங்க சுதந்திரிக்க வேண்டும் என்றால் 3 காரியத்தை நீங்க செய்யணும். செய்வீங்களா? செய்வீர்களா? 3 காரியம். 1, உங்க விசுவாசம் பெருகணும். சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, சத்தமா உட்கார்ந்து இருக்கவங்கள சொல்லுங்க. எஸ். 2வது, உங்களுடைய ஆராதனையும் அபிஷேகமும் பெருகணும். சொல்லுங்க. 3வது, உங்க ஊழியம் பெருகணும். ஆமென். சொல்லுங்க. 3 காரியத்தை சொல்லுங்க. என்னென்னலாம் பெருகணும்னு சொல்லுங்க. பெருகணும். 2வது, 3வது, சிலர் எல்லாம் சொல்லல, சிலர் வந்து அப்படியே மெல்றாங்க. முதல்ல என்ன பெருகணும் சொல்லுங்க. 2வது, 3வது, ஊழியம் பெருகணும். ஆமென். சூப்பர், சூப்பர், பக்கா. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்ன? பைபிள் சொல்லுது, எபிரேயர், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின், எபிரேயர் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகள் உறுதியும்
அவ்வளவுதாங்க. வெரி சிம்பிளா சொல்லட்டுமா, உங்க கண்ணுக்கு தெரியாதத நம்பணும். ஆமென். பெரும்பாலும் நம்ம விசுவாசிகள் கண்ணுக்கு எதெல்லாம் தெரியுதோ அதை குறித்து கணக்கு போடுறோம். இப்போ வாழ்க்கையில் இது நடந்துருச்சா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இவ்வளோ பெரிய நஷ்டம் வந்துருச்சா, கதை முடிஞ்சுது. இப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதா, அவ்வளோதான். பிசாசு இப்போ இந்த சூழ்நிலையை எனக்கு கொடுத்துட்டானா, அவ்வளோதான், முடிஞ்சு. எதெல்லாம் பார்க்குறோமோ பார்க்கிறத நம்புறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்க விசுவாசம் பெருகணும்னா சுற்றி நடக்கிற சூழ்நிலை, கண்ணுக்கு தெரிகிற சூழ்நிலை, அதை நம்பாதீங்க. காணப்படாத வெளி குறித்த ஒரு விசுவாசம் உங்களுக்கு வேணும். பார்க்க முடியாத தேவனுடைய அற்புதங்களை நம்புங்க. பார்க்க முடியாத தேவனுடைய நன்மைகளை நம்புங்க. கண்களுக்கு தெரியாத தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்புங்க. கண்களுக்கு தெரியாத தேவனுடைய வல்லமையை நம்புங்க. விசுவாசிங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசியா இருக்கிறீங்க? விசுவாசியா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதுக்கு அல்லேலூயா சொன்னாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நல்ல கவனிங்க. விசுவாசியா இருக்கிறீங்களா இல்ல விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க. ஆமென். விசுவாசிக்கணும். பக்கத்துல பசங்க விசுவாசிக்கணும். பார்க்கறது இல்ல, பார்க்காதத. ஆமென். அன்றியும் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணல. இப்ப பக்கத்துல ஒரு மாதிரி இருக்கலாம், நோஞ்சா மாதிரி, அவங்கள கர்த்தர் ஒரு நாள் உலகத்துக்கு ஆசீர்வாதமா மாத்திடுவாரு. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க இப்ப கீழ்ப்படியாம புள்ளிங்களா இருக்கலாம், ஆனா அவங்கள கர்த்தர் தேவ பிள்ளைகளா கர்த்தர் மாத்துவார். நம்புறீங்களா? நம்புங்க. நம்பிதான் ஆகணும். ஏன்னா கர்த்தர் நம்மள அப்படிதான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் இங்க மெசேஜ் கொடுக்கறது விசுவாசிக்கிறீங்க? நான் இங்க இருந்து மெசேஜ் கொடுக்குறேன்னு விசுவாசிக்கிறீங்களா? உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கையை உயர்த்தி ஒரு காட்டுங்க பார்ப்போம். நான் விசுவாசிக்கிறேன்யா. இது எதுக்கு விசுவாசிக்கணும்ன்ற நான் எதுக்கு விசுவாசிக்கணுமா? இத பாக்குது இல்ல, அப்புறம் ஏன் விசுவாசிக்கிறீங்க? இதை நீங்க விசுவாசிக்கணும் அவசியமே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? பார்க்கறத நீங்க விசுவாசிக்க தேவையில்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இது போல ட்ரிபிள் மடங்கு கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வர போற. இதெல்லாம் உங்களுக்கு பத்தாது. இந்த ஊழியம், இந்த சபை, இந்த ஆராதனை, இதெல்லாம் பத்தாது. கர்த்தர் ஒரு விஸ்தாரமான ஒரு ஏரியாவை கர்த்தர் தருவார். ரகோபோத்தை தருவார். பாருங்க, இன்னும் நடக்கல, ஆனா கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசனமா வரும்பொழுது நீங்க நம்புறீங்க. பார்க்கல, கண்ணுக்கு தெரியல, நம்புறீங்க. பாருங்க, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, விசுவாசம் என்பது பார்க்காதது நம்பணுங்க. ஹல்லேலூயா. காணப்படாதவை குறித்து தானே ஒரு நிச்சயம். ஆமென். அந்த விசுவாசம் இந்த புதிய ஆண்டிலிருந்து பெருகணும்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆமா, இப்போ வேகமா நான் சொல்றேன். அந்த விசுவாசத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் எப்படி செயல்படுத்துவது? 2 கொரிந்தியர் 4:13 வேகமா வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஐயா, நான் 30 வருஷமா விசுவாசியா இருக்கிறேன்யா. ஐயா, நான் 100 வருஷமா விசுவாசிக்கிறேன்யா. ஐயா, நான் பயங்கரமான விசுவாசியான்னு உங்க விசுவாசத்தை மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு வச்சிருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்க விசுவாசம் ஆசீர்வாதமா மாறணும்னா, உங்க விசுவாசம் அது உண்மையான விசுவாசமா இருக்கணும்னா, உங்க விசுவாசத்தை கட்டாயமா வாயை திறந்து பேசணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அதான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். திருப்பி பாருங்க, 2 கொரிந்தியர் 4:13 எடுத்து பாருங்க. விசுவாசித்தேன். இந்த வசனத்தை நீங்க மறக்கவே கூடாது லைஃப்ல. விசுவாசித்தேன். எல்லாம் சேர்ந்து வாசிங்க.
எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருந்து பேசுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஒரு விதைய கையிலேயே வச்சுட்டு இருக்கிற, ஐயோ பீரோல வைக்கிறீங்க, ஐயோ ஏடிஎம்ல பேங்க்ல வைக்கிறீங்கன்னு சொல்றதுனால அந்த விதை முளைக்க போறது இல்ல. அந்த விதை முளைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அந்த விதையை விதைக்கணும் பூமியில. அப்படியே விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே பேங்க்ல போட்டு விசுவாசி நடக்குமா? முளைக்குமா? பூமியை போடணும். உங்க விசுவாசத்தை இருதயத்திலேயோ மனசுக்குள்ளேயோ மூளைக்குள்ளேயோ வச்சுருந்தா நடக்காது. வாயை திறந்து பேசுங்க. ஆமென். விசுவாசிங்க. சொல்லுங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலை மோசமா இருக்குது ஆண்டவரே, ஆனால் இதே போல என்னுடைய வாழ்க்கை இருக்காது. என்னை கர்த்தர் ஒரு நாள் உயர்த்துவார். என்னை கர்த்தர் ஒரு நாள் வாழ வைப்பாரு. என் கண்களுக்கு தெரிகிற சூழ்நிலையை நான் பேசி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனால் அதற்கு பதிலாய் நான் விசுவாசத்தை பேசுறேன் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல எதிரான காரியத்தை ரொம்ப விசுவாசிப்போம், தீமையை ரொம்ப விசுவாசிப்போம். ஆமாவா இல்லையா? நடந்தே இருக்காது, ஆனா இப்படி ஆயிட்டு இருக்கோம். ஏதோ மோதிருச்சு, மொத்தம் அழிஞ்சிருச்சு. திடீர்னு உடம்புல ஏதோ ஒரு இடத்துல கட்டி மாதிரி இருக்குது, திடீர்னு கண்டுபிடிக்கிறீங்க. உடனே உங்க மைண்டு அந்த கட்டி இது என்ன கட்டியா இருக்குன்னு சொல்லுது. அடடடடா, எதுக்கு அந்த எம்டி டாக்டருங்கெல்லாம் இந்த ஸ்கேன்லாம் எதுக்கு? அழகா கண்டுபிடிக்கிறீங்களே. எதனா ஒன்று இருந்துச்சுன்னா உடனே கேன்சர் கட்டி, உடனே இது கூகுள் இன்னும் இது என்னவா இருக்கும். அவன் எதனா ஒன்று சொல்லியிருப்பான், நைட்டெல்லாம் தூக்கம் போச்சு. தீமையை ரொம்ப நம்புறது, தீமையை ரொம்ப பேசுறது. தெரியாது உங்க வீடுங்கள்ல என்ன பேச்சு உங்க வாயில வருதுன்னு. ஐயோ, இந்த வால் டாக்ஸ் ரோட்ல போய் எனக்கு வந்து குட்டாங்களே, அங்கெல்லாம் கேட்டாங்க. மலேசியால, துபாயில் இருக்க வேண்டிய ஆள் நான். பசங்களை பார்த்து நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க, சாவச்சிடுவேன். பேசாதீங்க. ஏன் பேசக்கூடாதுன்னா, மரணமும் ஜீவனும் நீங்க பேசுறது நடக்கும், உண்மையா நடக்குங்க. பிசாசு பார்த்துனே இருப்பான் யார் எப்போ தீமையை பேசுவான்னு. அந்த தீமை அப்படியே நன்மை நடக்கிறது கூட கொஞ்சம் டிலே ஆகும், ஆனா கெட்ட காரியத்தை சொல்லுங்களேன், நன்மையை பேசுங்க. ஆமென் ஆமென். கண்ணுக்கு தெரியுது, திடீர்னு ஏதோ ஒரு வியாதி பிரச்சனை வந்துருச்சு, டாக்டர் ஸ்கேன் எடுக்க சொல்றாரு. ஸ்கேன் ரிப்போர்ட்ல திடீர்னு வருது, உன் கிட்னில கல் இருக்குது. உடனே ஐயோ கல் வந்துச்சே, கல் வந்துச்சே, கல் வந்துச்சே, கல் வந்துச்சே, கல் வந்துச்சே அப்படின்னு உங்க கண்ணில் பார்க்குற அந்த கல்லை பத்தியே பேசின்னு இருக்கிறதுனால கல் கரைய போதா? ஐயோ கட்டி வந்துச்சே, கட்டி வந்துச்சே, ஐயோ பிரச்சனை வந்துருச்சேன்னு சொல்றதுனால எதனா நடக்க போதா? கண்ணுக்கு தெரியுது உண்மை, வியாதி வந்துச்சு உண்மைதான். ஆனா நீங்க சொல்லுங்க, வியாதி என் கண்ணுக்கு தெரியுது உண்மைதான் ஆண்டவரே, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமானேன். நான் சாகாமல் பிழைத்திருந்த தேவனுடைய செய்களை விவரிப்பேன். யோசுவாவை போல கர்த்தர், காலேபை போல என்னுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக செய்து கொண்டே இருப்பார். ஆமென். எசேக்கியாவை போல கர்த்தரின் ஆயுசு நாட்களை கூட்டி தருவாரு. நான் சாகாமல் பிழைத்திருந்த தேவனுடைய திட்டங்களை விவரிப்பேன். ஆமென் சொல்றீங்களா? திடீர்னு கடன் வந்துருச்சு, ஏதோ தேவை, மழை போல ஒரு தேவை இருக்குது, லட்சக்கணக்கில் தேவை இருக்குது. ஐயோ தேவை வந்துருச்சே, இப்படி ஆயிருச்சே போட்டு வீட்டுக்காரோடு சேர்ந்து புலம்பின்னு இருக்கிறத விட்டுட்டு நீங்க சொல்லுங்க, தேவை வந்தது உண்மைதான், நஷ்டம் வந்தது உண்மைதான், கடன் வந்தது உண்மைதான், ஆனால் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்களேன். எதை பேச போறீங்க? எதை பேச போறீங்க? நன்மையை பேசுங்க, சுதந்திரத்தை பேசுங்க, செழிப்பை பேசுங்க, ஊழியத்தை பேசுங்க, பரிசுத்தத்தை பேசுங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் அதிகரிக்கட்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, உன் விசுவாசத்தின்படி உனக்கு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் உங்கள் விசுவாசமே ஜெயம். ஹல்லேலூயா. விசுவாசம்
நம்பப்படாதவைகளை நம்புவது, கண்ணுக்கு தெரியாத நம்புவது. விசுவாசத்தை எப்படி செயல்படுத்தணும்? விசுவாசம் என் வாயில பேசணும். எல்லாம் சொல்லுங்க, வாயில பேசணும். ஆமென். கண்ட பேச்செல்லாம் பேசுறது நிறுத்திடுங்க. நடக்காது, முடியாது, எனக்கு சத்தியமா நடக்காது, என்னால முடியாது, இந்த மாதிரி பேச்சு பேசுறது ஸ்டாப் பண்ணிடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறார். என் மீது ஒரு பெரிய திட்டம் இருக்குது. என்னை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்ய போகிறார். பயங்கரமான பராக்கிரமசாலியே திரும்ப தருவார். ஆமென். விசுவாசம் பாருங்க, நமக்கு டைம் கிடையாது. அங்கே என்னாகமத்தின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன். அங்கே 13ஆம் அதிகாரம் 27 வேகமா வாசிங்க. என்னாகமம் 13. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்க போயிட்டு வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளை மிகவும் பெருசு இருக்குது. அங்க ஏனாக்கின் குமாரரை கண்டோம், அதை பார்த்தோம், இதை பார்த்தோம். என்ன கவனிங்க, இந்த 27ஆம் வசனத்தில் இருக்கிற அவர்கள் யாரு? மோசேயினால் அனுப்பப்பட்ட 12 பேர். தாங்கள் சுதந்திரமாய் பெறப்போகிற கானான் தேசம் எப்படி இருக்குன்னு வேவு பார்த்துட்டு வர சொல்லி மோசே மூலமாக ஆண்டவர் அனுப்ப சொல்றாரு. அப்போ இவங்க போயிட்டு 12 பேரும் கிட்டத்தட்ட 40 நாள் சுத்தி பார்க்கறாங்க. அந்த கானான் தேசத்தை பார்க்கறாங்க. பார்த்துட்டு தன்னுடைய கண்கள்ல எதெல்லாம் பட்டுச்சோ அதை உள் வாங்கி அதை பேசுறாங்க. விசுவாசம்னா என்னது? காணாதவைகளை பேசணும், காணாதவைகளை நம்பணும். ஆனா இங்கே இப்போ இந்த சொல்றாங்க, ஒருத்தர் சொல்றான் 10 பேருடைய பேட் ரிப்போர்ட், தவறான அறிக்கை, தன் கண்களில் பார்த்ததை பேசுறான். அவன் சொல்றான், ஒருத்தர் சொல்றான், மாப்பிள்ள வாய்ப்பே இல்லை, அங்க ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறான், காட்டுவாசி இருக்கிறான், நம்ம வாழ முடியாது. இன்னொருத்தர் சொல்றான், இல்ல இல்ல அங்க ரொம்ப பெருசு பெருசா இருக்குது பட்டணம்லாம். இன்னொருத்தர் சொல்றான், இங்க பாரு திராட்சை கொலை பாரு, இன்னும் சைஸ் இருக்குது பாரு, நம்ம எதனா சாப்பிட முடியுமா, இங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பே இல்லை. தான் கண்களில் பார்த்ததை அவங்க பேசுறாங்க, முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு இல்லைன்னு சொல்றாங்க, இது வாழ முடியாது. ஆனால் அவர்களுக்கு கூட இன்னும் 2 பேர் போனாங்க. மொத்தம் 12 பேர். 10 பேருடைய அவிசுவாச அறிக்கை, தான் எதை கண்களில் பார்த்தார்களோ அதை பேசுகிறார்கள். ஆனால் இவர்கள் கூட 2 பேர் போனாங்க. அவங்க என்ன பண்றாங்க பாருங்க 30ஆம் வசனத்துல. அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். எல்லாரும் சொல்லுங்க, நாம் உடனே போய், சத்தமா சொல்லுங்க, நாம் உடனே போய் சுதந்திரித்துக் கொள்வோம், அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். நல்ல கரங்களை நல்ல பலமா தட்டி சொல்லுங்க, விசுவாசி இப்படி பேசணும். ஒரு விசுவாசி கண்களுக்கு தெரியாத தேவனுடைய நன்மைகளை பேசணுங்க. கர்த்தர் எனக்கு ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார், இந்த பூமியை வாழும் பொழுதே கர்த்தர் எனக்கான கானான் தேசத்தை தருவார். தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை சமாதானம் உள்ள, சுகம் உள்ள, ஆமென் சொல்றீங்களா? பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை, தேவனோடு வாழ்கிற நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும்போதே தருவார். அல்லேலூயா. செத்து போன பிறகு பரலோகத்தில் ஒரு கானான் இருக்குது, அது உண்மைதான். ஆனால் இந்த பூமியில வாழும்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு ஒரு கானானை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமென் சொல்றீங்களா? இந்த 2 பேருக்குள்ள எப்படிங்க அந்த விசுவாசம் வந்துச்சு? யோசுவாவுக்கு காலேபுக்கு எப்படி இவ்வளவு பெரிய விசுவாசம் வந்தது? அவங்களுக்கு தெரியும், இந்த கானான் வாழ்க்கை, இந்த மேன்மையான சுதந்திரம், இது ஒரு மனுஷன் எங்களுக்கு வாக்கு கொடுக்கல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எங்களுக்கு வாக்கு கொடுக்கல. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் எனக்கானதை நிச்சயமாய் தருவார். தயை செய்யும் காலம் வந்தது, குறித்த நேரம் வந்தது, உயர்த்துகிற நேரம் வந்தது, சகலவற்றையும் நான் திருப்பிக் கொள்வேன். கர்த்தர் எனக்கு சகலவற்றையும் தருவார், நேர்த்தியாய் தருவார். ஆமென். விசுவாசம் பெருகணும். ஆமென். ஆராதனை அபிஷேகம் பெருகணுங்க. வேகமா நான் சொல்றேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தாவீது ஒரு ஆராதனை வீரன். அவன் சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மா அவனை விட்டுட்டாங்க, அண்ணன் தம்பிங்க விட்டுட்டாங்க, உலகமே அவனை மறந்தது. ஆனால் அழைத்தவர் அவனை மறக்கல, அபிஷேகம் பண்ணினவர் அவனை மறக்கல. கர்த்தர் அவனை தேடி வந்து அவன் ஆராதித்ததுனால
அவனை தேடி வந்து அவனுக்கான உயர்வை கர்த்தர் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் கொடுத்தார். அல்லேலூயா. அரியணை கொடுத்தார், கிரீடத்தை கொடுத்தார், வாழ்க்கையை கொடுத்தார். வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்றார். பாருங்க, அவங்க இப்ப சிக்லாக் என்ற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அங்க ஒரு சிக்லாக்ல ஒரு சிக்கல் வந்துருச்சு தாவீதுக்கு. தாவீதும் அவனோடு கூட இருந்த கூட்டமும் இல்லாத நேரம் அன்னைக்கு அங்கே அமலேக்கியர்கள் வந்து தாவீதினுடைய மனைவிகள், பிள்ளைகள், அவனோடு கூட இருக்கிற அந்த ஜனக்கூட்டத்தின் மனைவிகள், பிள்ளைகளை அப்படியே சிறைப்பிடித்து அப்படியே கொண்டு போயினே இருக்கிறாங்க. தாவீதும் அவனோடு கூட இருக்கிற அந்த யுத்த வீரர்களும் வந்து பார்க்கறாங்க. பார்த்தா எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு சூறையாடப்பட்டு எல்லா ஆசீர்வாதமும் குழந்தை குட்டி எல்லாம் ஓடுது. அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, 4ஆம் வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் அவ்வளோ அழுறாங்க. கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னாலதானே நாங்க வந்தோம், உங்க கூட உன்னாலதான் இந்த பிரச்சனை. கல் எடுத்து அடிக்கிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. அப்ப 8ஆம் வசனத்தை படிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்களேன். கர்த்தர் இந்த நல்ல மகிழ்ச்சியான இந்த பண்டிகை நாளிலே ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, இந்த ஆலயத்தை பார்த்து சொல்றாரு, சகலவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள், இழந்ததிலும் சிறந்ததை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சகலவற்றையும் எல்லாத்தையும் அர்த்தம். உறவுகள், சில மேன்மைகள், சில ஆசீர்வாதங்கள், சில சுகங்கள், அநேகர் இழந்திருக்கிறீங்க. அழுறதுக்கு பலன் இல்லாமல் மட்டும் அழுதுட்டீங்க. சிலர் இழப்பையே யோசிக்கிறீங்க. சிலருக்கு பிரியமானவர்கள் நீங்க இழந்திருக்கிறீங்க. அதையே யோசித்து உங்களுடைய பலனையும் அழிச்சு கொண்டிருக்கிறான் பிசாசு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். உனக்கு மேன்மையான சுதந்திரத்தை நான் வைத்திருக்கேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வா. போப்பா, போ மகனே. தாவீது போறாரு. அந்த அமலேக்கியரோட பெரிய சண்டை போடுறாரு, யுத்தம் பண்றாரு. அவங்க கிட்ட இருக்கிற சகல நன்மையும் திருப்பிக் கொள்றாரு. பாருங்களேன், 19ஆம் வசனத்தை படிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. நான் எல்லாவற்றையும், பிசாசு என்னிடத்திலிருந்து பறித்து கொண்டு போனது, அல்லது என்னுடைய அறியாமை நிமித்தமா நான் செய்த சில காரியங்கள் நிமித்தமாய் நான் இழந்தது எதுவாயிருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், சிறந்ததாய் திருப்பிக் கொள்வாய். ஆமென். ஈசாக்கிற்கு கர்த்தர் ஒரு ரெகோபோத்தை கொடுத்தார். யோபுவுக்கு கர்த்தர் ஒரு இரட்டத்தனையான நன்மை கொடுத்தார். எலிசாவுக்கு ஒரு இரட்டத்தனையான அபிஷேகத்தை கர்த்தர் தந்தாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் விசுவாசம் பெருகணும், 2வது ஆராதனையும் அபிஷேகமும் பெருகணும், வாஞ்ச இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் வீட்டுல ஆராதிக்கிறீங்க? சரி, அதை விடுங்க. எத்தனை பேர் சர்ச்சில் ஆராதிக்கிறீங்க? தாவீது அவ பெட்டி எடுத்துட்டு வராரு. அவருக்கு சந்தோஷம் தாங்கல. அப்போ அவங்க மனைவி இருக்கிறாங்க. அவங்க பேர் என்னது? அந்த அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா? அவரு அப்படியே தன்னுடைய நிலையை மறந்து அவர் ஆடிட்டு இருக்கிறாரு. இதயத்தில் அவமதிக்கிறாங்களாம். ராஜா வந்து எப்படி ஆடிங்கிறான் பாரு. இன்றைக்கு சபையில ஒரு கூட்டம் நல்லா ஆராதிச்சிருக்குது, கையில ஆவில் நிரம்பி அப்படியே தன்னை மறந்து. ஒரு கூட்டம் எப்படி கை தட்டுறாங்க பாரு இந்த அக்கா. அதுன்னு அது ஷெக்கர் அக்கா, லக்கா லக்கான்றாங்க. அது பாரு, என்ன சாரி எங்க வாங்கியிருப்பாங்க, அது எங்க எடுத்து, நல்லா இருக்குல்ல அந்த சாரி, நாம தேடும் போதெல்லாம் கிடைக்கல.
சிலர் ஆலயத்தில் வந்து வாட்ஸ்அப் நோண்டின்னு இருக்கிறது. இங்கே இல்லை, எங்க சர்ச்சில். நீங்களாம் நல்ல ஜனங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நீ உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும் பெருகுன ஆராதனை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, எத்தனை பேர் ஐயா ஃபர்ஸ்ட் பாட்டு ஆரம்பிக்குதுல அதுக்கு முன்னாடியே நான் வந்துருவேன், அதுதான் என் புத்தி உள்ள ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை இல்ல, நெஞ்சு நிமித்தி சொல்ல முடியுமா? ஒரே ஒரே ஒரு ஐயா சொல்றாரு, அல்லேலூயா சொல்றாரு. பாஸ்டர் கண்டிப்பா சொல்லிடுவாரு, ஐயா அவர் இங்க இருப்பாரு. யாருன்னா இருக்கிறீங்களாமா உண்மை ஆராதிக்கிறீங்க? ஐயோ பிரதர், அது ஒரு தம்பி இருக்கிறாரு. அது போட்டோம் போட்டோம், இந்த பாட்டெல்லாம் முடிட்டோம், வர்ஷிப்புக்கு போகலாம். அப்புறம் வர்ஷிப்புக்கு சிலர் வந்துருவாங்க. அடுத்தது ஒருத்தர் இருக்கிறார், ஞானிகள். ஞானிகள் அவர் என்ன பண்ணுவாரு, இந்த பாட்டு ஆறாதெல்லாம் வேணாம், நேராக காணிக்க போடுறோம், டொப்புன்னு போட்டு சில அப்படியே எஸ்கேப்பு. எதுக்கு நம்ம வந்துடலாம் செய்தியில் உட்காந்துன்னு. சிலர் விஞ்ஞானிகள், இதெல்லாம் வேணாம், ஒன்லி என்ன வரேன் செய்தி மெசேஜுக்கு வரணும், முடிஞ்சிடும். இது எல்லாத்தையும் விட அதிமேதாவிகள் இருப்பாங்க. இது இது எதுவுமே ஆசீர்வாதம் கிடையாது. அந்த கடைசி நேரத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியான அந்த ஆசீர்வாதம் தான் ஏன் முக்கியம். அந்த டைமுக்கு வந்தா போதும்யா. ஹலோ, நீங்க எந்த அளவுக்கு அளக்குறீங்களோ, இந்த புதிய இந்த ஆண்டுக்குள் கால் எடுத்து வைக்கிற சபையே ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆமென். டைமுக்கு முன்னாடி போங்க. எத்தனை மணிக்குமா உங்களுக்கு ஆராதனை சண்டேல? 7 மணிக்கு, 8. அது 2 சொல்றேன், ஒரு கூட்டம் 7. ஃப்ளைட்டுக்கு நீங்க 7 மணி ஃப்ளைட்டுக்கு போனா எத்தனை மணிக்கு போகணும் தெரியுமா? டொமஸ்டிக் லோக்கல்ல இந்தியாவுக்குள்ள இருந்தா குறைஞ்சபட்சம் 2 ஹவருக்கு முன்னாடி போயிடணும் ஏர்போர்ட்டுக்கு. வெளிநாட்டுக்கு போனோம்னா 3 ஹவருக்கு முன்னாடி போகணும். அவ்வளோ உஷாரா சொல்றான். நமக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீட்டு மேலே வந்து அந்த பிளேன் ஓட்டுற நிற்பார் நினச்சிருக்கிறீங்களா? அதோ எங்கள் அக்கா வரட்டோன்ட்டு போயினே இருப்பார் அவர். ஒரு உலகத்துக்காக எப்படி ஓடுறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்காக என்ன துடியா துடிச்சு, ஐயோ ஐயோயோ வேகமாக போனங்க. கேள்வி கேட்பாங்க சொந்தக்காரங்க. ஆண்டவர் உங்களுக்கு கேள்வி கேட்பார். ஆமென். ஆராதனை பெருகட்டும். அல்லேலூயா. வாங்க, ஓடி வாங்க. நம்ம நேரம் இல்லை, நான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிடறேன். 3வது, முதல்ல விசுவாசம் என்ன பண்ணணும்? விசுவாசம் பெருகணும்னு என்ன பண்ணணும்? இருங்க ஐயா, அவங்க சொல்லிட்டேன் ஐயா. என்னம்மா பண்ணா விசுவாசம் பெருகணும்னு என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தை பேசணும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உலர்ந்த எலும்பை பார்த்து பேசு தம்பி. ஆமென் சொல்லுங்க. பேசுங்க. அல்லேலூயா. 2வது, ஆராதனை. தனிப்பட்ட வாழ்க்கையில வீட்டில் ஆராதிங்க. சில பேர் வாரத்தில் 6 நாளும் சம்மந்தமே இல்லை. ஆண்டவருக்கு அவங்களுக்கு என்ன பண்ணல, சம்மந்தமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய பேருக்கு என்ன ஞாபகம் வருதுன்றீங்க? சர்ச்சு ஞாபகம் வருது இல்லை, அவங்க கிறிஸ்டின்றது ஞாபகம் வருது. நான் இன்னைக்கு கிறிஸ்டின் இல்லை. மூன்றாவது, உங்க ஊழியம் பெருகட்டும். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கு என் மேல ஒரு பெரிய அழைப்பு இருக்குது? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அழைப்புன்னோடனே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஊழியக்காரங்களுக்கு அழைப்பு இருக்குது, சுவிசேஷங்களுக்கு அழைப்பு இருக்குது, தீர்க்கதரிசிக்கு அழைப்பு இருக்குது. ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு எடுங்க பார்ப்போம். ரோமர் 8:29-30. அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு, நல்லா கவனிங்க, தேவன் யாரெல்லாம் முன் அறிஞ்சாரோ. ஒரு நிமிஷம், உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் உங்களை அறியறதுக்கு முன்னாடி தேவாதி தேவன் உங்க ஒவ்வொருவரையும் அறிஞ்சிட்டார். ஆமென். ஆயாவுக்கு தாத்தாக்கு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஆமென். முன் அறிஞ்சிட்டாரு. 2வது,
யார முன்னறிஞ்சாரோ அவர்களை தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் முன் அறிகிறாரு, ரெண்டாவது முன் குறிக்கிறார். லட்சக்கணக்கான ஜனங்க உங்க தெருவில் இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்க பேரை ரவுண்டு போட்டார். இந்த குடும்பம் எனக்கான குடும்பம், இவர்கள் அற்புதங்களாக அடையாளங்களாக இந்த தெருவில் வாழறாங்க. ஆமீன் சொல்லுங்க. அப்புறங்க யார முன் குறிச்சாரோ, அல்லேலூயா சொல்றீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமென். முதல்ல உங்களை முன் அறிகிறாரு, ரெண்டாவது முன் குறிக்கிறாரு, மூன்றாவது அழைச்சிருக்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மேல ஒரு பெரிய அழைப்பு இருக்குது. ஆமென். யார் அழைக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாய் மாத்துறாரு. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியும், என்ன நீதிமானா மாத்திட்டாரு. ஆனா உண்மைதான். ஆனா நீதிமானை மாத்துறதுக்கு முன்னாடி ஆண்டவர் 3 ஸ்டெப் சொல்றாரு. ஒன்று அறிகிறார், குறிக்கிறார், அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சபையில் இருக்கிற எல்லார் மேலும் கர்த்தர் ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார், பெரிய அழைப்பு. ஆமென். ஒரு பெரிய அபிஷேகம். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாருங்க. அல்லேலூயா. அழைப்பு இருக்குது. யாரை அழைக்கிறாரோ, யாரை நீதிமான மாத்துறாரோ அவளை மகிமைப்படுத்தி கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ராத்திரி நேரத்தில் புரிந்து கொள்ளுங்கள், உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அழைப்புக்காக ஓடுங்க, பிழைப்புக்காக ஓடாதீங்க. அழைப்புக்காக நீங்க ஓடுனீங்கன்னா உங்க அழைப்புக்குள்ள நீங்க எதிர்பாராத பிழைப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். இல்லையா சொல்றீங்களா? அநேக பேர் அழைப்பு மறந்துட்டோம், பிழைப்புன்னு ஓடி சபையை விட்டுட்டு ஆண்டரை விட்டுட்டு கடைசியில ஒன்றும் இல்லாம போயிட்டோம். இன்றைக்கு கர்த்தர் இந்த ராத்திரி நேரத்துல கடைசி பாயிண்ட் நம்மோடு கூட பேசுறாரு. உன் ஊழியத்தை நிறைவேற்று, உன் அழைப்பு நிறைவேற்று. அநேக திட்டங்கள், அநேக தாளந்துகள், அநேக திறமைகளை கர்த்தர் கொடுத்துதான் உங்களை படைச்சிருக்கிறாரு. ஆமென். நிறைய பேர் மறந்துட்டோம். ஆசீர்வாதம் வந்த உடனே ஆசீர்வதிக்கிறவரை மறந்து விட்டோம், அழைப்பை மறந்து விட்டோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. அல்லேலூயா. அழைப்பு நிறைவேற்றுங்க. எஸ்தரின் மீது ஒரு பெரிய அழைப்பு இருந்துச்சு. இப்போ ஆமான் என்ற பொல்லாத மனுஷன் மூலமாய் மொத்த யூத குலமும் அழிக்கிற சட்டத்தை ராஜா போட்டுட்டாரு, பாஸ் பண்ணிட்டாரு. எல்லாம் ஓடுறாங்க, இந்த சட்டத்தை எடுத்துட்டு வீரர்கள் ஓடுறாங்க அழிக்கிறதுக்காக. எஸ்தரை வளர்த்தது மொர்தெகாய். ஒரு செய்தி சொல்றாரு, அம்மா உன்னை கர்த்தர் அங்க வச்சிருக்கிறார். எதற்காகன்னா நீ ராஜா கிட்ட பேசணும். அல்லே சொல்லுங்களேன். ஆமே. எத்தனை பேர் ராஜாத்தியா வச்சிருக்கிறார் நம்புறீங்க? உன்னுடைய எஸ்தர் என்ற அநாத பெண்மணி கர்த்தர் ராஜாத்தியா உட்கார வச்சாரு. இன்றைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் ராஜாவாய் வச்சிருக்கிறார், ராஜாத்தியா வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் நீங்க அப்படி உணர்றீங்க? ராஜாவா எத்தனை பேர் உணர்றீங்க? ராஜாத்தியா எத்தனை பேர் உணர்றீங்க? அப்படி நீங்க உணரலன்னா எதிர்க்கவே ஜிஹெச் இருக்குது. அங்க போய் ஐசியூ வார்டுன்னு ஒண்ணு இருக்குது. அங்க போய் ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு வந்துருங்க. நீங்க வாழ்கிற வாழ்க்கை ராஜ வாழ்க்கையா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். மூச்சு விட முடியாம, கையை தூக்க முடியாம, நடக்க முடியாம, சாப்பிட முடியாம, தூங்க முடியாம பல ஆயிரம் பேர் இன்றைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கெல்லாம் நல்லா இதெல்லாம் நல்லா கொடுத்துருக்கிறாரு. நல்லா தூக்கம் வருதா? இப்பவே வருதுயான்றீங்களா? கையை தூக்க முடியுதா? கையை தூக்க முடியாது, தலையாட்டக்கூடாது, கையை தூக்கி காட்டணும். அல்லேலூயா. கையை தட்ட முடியுதா? இதையெல்லாம் செய்ய முடியாதவர்கள் பல ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. அப்ப நீங்க வாழற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? கேட்கலைங்க. ஓகே, இப்ப அப்படியே இதை வச்சுக்கோங்க. இப்ப அந்த அம்மாவுக்கு ராஜ வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். யாருக்கு? சிலர் உஷாராகிறாங்க, சிலர் பயப்படுறாங்க. யாரை குறிச்சு சொன்னா தெரியலையே. அந்த அம்மா சொல்லுது, ஐயோ பயமாக்குது. என்னது? பயமாக்குது, வெக்கமாக்குது, கூச்சமாக்குது. இன்னைக்கு ஒரு ராஜ வாழ்க்கையை கொடுத்துட்டு
குடும்பத்தை கொடுத்து, காசை கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, துணிமணியை கொடுத்து, எத்தனை பேர் தெருவில் இருக்கிறாங்க பாத்தீங்களா? நல்ல வீட்டை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அழிஞ்சு போற ஆத்மாவுக்காக சாட்சி சொல்லுமா, ஒரு சுவிசேஷம் சொல்லுமான்னா என்ன சொல்றது? பயமாக்குது. பைபிளை தூக்கின்னு வாமான்னா சின்ன பைபிள் எதனா இருக்குதா? வெக்கம் பைபிளை தூக்குறதுக்கு. இன்னைக்கு நீ பைபிளை தூக்கணும்னா அந்த பைபிள் உன்னை ஒரு நாள் சுமக்கும். அல்லேலூயா. வெக்கப்படாதீங்க. செல்போன்லயே மூழ்கின்னு இருக்கிறது. பிசாசு இந்த செல்போனை கொடுத்து உங்களை அழிக்கணும்னு பார்த்தான். ஆனா நீங்க என்ன தெரியுமா பண்ணோம்? இந்த செல்போனையே சுவிசேஷம் அறிவிக்கிற ஆயுதமா பயன்படுத்த முடியும். அல்ல சொல்றீங்களா? ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க பர்த்டேக்கு, சும்மா அப்படியே கண்ட கண்ட பாட்டை வைக்கிறதுக்கு பதிலா 2 ஆண்டோடைய பாட்டை வைங்க. அல்லேலூயா. அப்படி உங்களுக்கு பாட்டு கிடைக்கலையா, ஆஸ்பான் சாம் யூடியூப்ல போங்க, என்னுடைய லிங்க் வரும், அதை போடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 4 பேருக்கு வசனத்தை அனுப்பி வைங்க. அந்த மாதிரி தான் சொல்லுச்சு. பயமாக்குது. என்னது? நிறைய பேருக்கு அதுதான். ஒரு வார்த்தை சொல்லுமா, வந்து நில்லுமான்னா விட்டுருங்க ஐயா. இந்த புதிய ஆண்டுல இருந்து நீங்க உங்க ஊழியக்கார டிஸ்டர்ப் பண்ணும். என்னன்னு ஐயா, நாங்க என்ன ஐயா ஊழியம் செய்யணும்? ஆமேன்னு சொல்லுங்களேன். அது நீங்க தனியா ஒரு ட்ராக் போடக்கூடாது, அவரு கூட இணைஞ்சு. அல்லேலூயா. சோத்திரம் சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. உங்க ஊழியக்காரோட இணைந்து அவரு கூட ஆலோசித்து, ஐயா நாங்க என்ன பண்ணணும் உங்களுக்காக. ஆமேன். அநேக தேவைகள் அவருக்கு இருக்குது. ஊழியக்காரர் எல்லாரையும் விசாரிக்கிறார். நல்லா அவருக்கு உங்களுக்கு எதனா உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்றாரு? விசாரிக்கிறாரு, தேடி வராரு, பேசுறாரு. ஆனா அவருக்கும் உடம்பு சரியில்லாம ஆகும்ன்றது உங்களுக்கு தெரியுமா? விசாரிக்கிறீங்களா? ஒன்லி ஒன் வே தான் நிறைய சர்ச்சில். நாங்களும் மனிதர்கள், எங்களுக்கும் உடம்பு சரியில்லாம ஆகும், எங்களுக்கும் தேவைகள் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க ஊழியக்காரரை சப்போர்ட் பண்ணுங்க. ஆமென். அப்புறம் அவர் சொல்றாரு, மொர்தெகாய் இங்க பாரு, இதுக்காக தான் ஆண்டவர் உன்னை வந்து ராஜாத்தியா உட்கார வச்சுக்கிறாரு, புரியுதா? இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தேன்னா யூதருக்கு சகாயமோ ரட்சிப்போம் வேற ஏரியால இருந்து வந்துரும். அதுக்கப்புறம் நீயும் மாட்டிக்குவ. யாருக்கு தெரியும்? இப்பேற்பட்ட காலத்துல நீ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்காக தான் உன்னை ராணியா உட்கார வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்றீங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா? உங்களை எதற்கு கர்த்தர் ராஜாத்தியாய் ராணியாய் வச்சிருக்கிறார், ராஜா வச்சிருக்கிறாருன்னு? அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நீ எதையாகிலும் செஞ்சா ஆகணுங்க. மெதுவா தட்டுங்க, மெதுவா தட்டுங்க, கை வலிக்கும். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக எதாகிலும் ஒன்று செய்தாகணும். ஆமென். ஏதாகிலும் ஒன்று. உங்க திறமையை தாழ்ந்து பொச்சு வைக்காதீங்க. இன்றையிலிருந்து ஒப்பு கொடுங்க. இந்த ஆலயம், இந்த ஊழியம் பெருகணும்னா ஐயா மாத்திரம் ஊழியம் செஞ்சா போதாது, நீங்க ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யணும். நான் வரும்போது பாஸ்டர் அதுதான் சொன்னாரு, அந்த பாட்டுக்கு முன்னாடி தான் சொல்றேன், உங்க ஒவ்வொருவருக்கும் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமாவா இல்லைங்களா? ஏதாவது ஒரு ஊழியம். நீங்க சும்மா ஒரு பெருக்குனீங்கன்னா கூட அது ஒரு ஊழியம் தான். ஆமென். நீங்க ஒரு தொடச்சிங்கன்னா கூட அது ஊழியம் தாங்க. அந்த செருப்பு அடுக்கி வச்சிங்கன்னா இன்னைக்கு ஒருவேளை கேவலமா இருக்கலாம், நாளைக்கு அந்த செருப்பு அடுக்கி வைக்கிற நபரை கர்த்தர் தேசத்துக்கு ஆசீர்வாதம் மாத்திடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயம். அந்த வார்த்தை கேட்டுதான் அந்த அம்மாவுக்கு ஒரு சுருன்னு ஏறுது. ஐயா நான் போறேன், எனக்காக ஜெபம் பண்ணு, நான் செத்தாலும் சாகுறேன்றான் அந்த அம்மா. அப்பதான் ஒரு சொர்ணம் வருது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாய்ப்பை ஊழியத்துக்காக பயன்படுத்துறீங்களா? ஆமீன் சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு, அதை ஊழியத்துக்காக அவங்க பயன்படுத்தினாங்க. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை ஊழியத்துக்காக பயன்படுத்துங்க. ஆமீன். எங்க கிராமத்துலலாம் கல்யாணம் அப்போ செட்டு பாட்டு போடுவாங்க, டிமேனர் கொடுப்பான். காலங்கள் கடந்து போனதே என் இசையா, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே, அப்படியே போவோம். அப்புறம் 2வது பாட்டு, நான் வாழ்வது அது உமக்காக உமது, அப்படியே ரொம்ப அப்படியே பயங்கரமா இருக்கும். ஆனா 3வது பாட்டு என்ன பாட்டு? போடு போடு,
நான் என்ன சொல்றேன்னா, அந்த கிடைச்சிருக்கிற அந்த சின்ன சந்தர்ப்பத்தை கூட உன்னால வந்து சுவிசேஷம் அறிவிக்க பயன்படுத்த முடியலன்னா எங்க போய் வச்சுக்க போற உன் மூஞ்ச அப்படின்னு அங்க எங்க கிராமத்துல இருக்கிறவங்க கேட்கறேன், உங்களை கேட்கல. ஒரு கல்யாணத்துல எல்லாம் அப்படியே இப்பெல்லாம் டிஜே அப்படியே போட்டு ஸ்பீக்கரை போட்டு அப்படியே உட்கார முடியல. அங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க டிஜே போடாத, கர்த்தருடைய பாட்டை போடுங்க. அந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிங்கன்ற நானு. ஆமென் சொல்றீங்களா? ஊழியம் செய்வீங்களா? உங்களால முடிஞ்ச ஊழியம், ஒரு 4 பேருக்கு சுவிசேஷம், 4 பேருக்கு ஜெபம், நீங்க சாட்சிய வாழதே ஒரு ஊழியம் தான், தெரியுமா? ஆமென். நம்முடைய நன்னடத்தையின் மூலமாய் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். குறித்த காலம் வந்தது. சியோனுக்கு இருக்கிற இடத்துல எழுந்தல்லுங்க, சியோனுக்கு நான் தயவு செய்யும் காலமும் அதற்கென்று குறித்த நேரமும் வந்தது என்று கர்த்தர் இந்த காலை நேரத்தில் என்னோட உணர்த்தினாருங்க. இந்த வசனத்தை, நேரம் வந்தது, போய் சொல்லுப்பா, அந்த ஆலயத்துக்கு போய் சொல்லு. புலம்பின நேரம் முடிந்தது, சாபத்தின் நாட்கள் முடிந்தது, தரித்திரத்தின் நாட்கள், டி மைனர், தரித்திரத்தின் நாட்கள் முடிந்தது, கஷ்டத்தின் நாட்கள் முடிந்தது. நீங்க வாசி தம்பி. ஆமென். கஷ்டத்தின் நாட்கள் முடிந்தது, கவலையின் நாட்கள் முடிந்தது, சியோனுக்கு தயவு செய்யும் காலம் குறித்த நேரம் வந்தது. ஆமென். அன்றைக்கு சவுலை சந்தித்தார். சவுலே, நீ ஏன் என்ன துன்பப்படுத்துற? முள்ளில் உடைப்பது ஒரு கடினமா? ஆண்டவர் கேட்கும் பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, அவன் உடனே என்ன பண்ணிட்டான் தெரியுமா? 2 கையும் உயர்த்திட்டான். ஐயோ ஐயா, நான் அநேக சபையை உடைச்சு நொறுக்குன்னு, அநேக பாஸ்டர் சாவடிச்சிட்டேன். அப்படியே கரங்களை உயர்த்திட்டான். ஆண்டவர் அவனை சந்தித்த உடனே கரங்களை உயர்த்திட்டான். சொல்ற, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? நீ புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு என் நாமத்தை அறிவிக்கும்படியாய் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். கண்ணை மூடுங்க பாப்பா, எல்லாரும் கண்ணை மூடுங்க. இன்றைக்கு கர்த்தர் இந்த பண்டிகையில உங்களோட கூட கர்த்தர் பேசுறாரு. நான் உன்னை இந்த பூமியில அனுப்பினது நோக்கமே சுயநலமான வாழ்க்கை வாழ்றதுக்கு இல்ல, அழைப்பை நிறைவேற்றுவதற்கு. உங்களை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன். உனக்காக நான் மரித்தேன், உனக்காக கல்வாரி சிலுவையில் ஒரு சொட்டு ரத்தத்தை கூட எனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் எல்லா ரத்தத்தையும் நமக்காக கர்த்தர் சிந்தி தீர்த்து விட்டார். எதற்காக? நீங்களும் நானும் வாழணும். இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, இந்த புதிய ஆண்டு விழாவிலிருந்து என்னுடைய ஊழியத்தை நீங்க செய்வீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமையை தாளந்தா ஆண்டோட ராஜ்யத்துக்காக கட்டுவீங்களா? அப்படி கட்டுவேன்னு சொல்றவங்க மாத்திரம் கண்களை மூடி கையை உயர்த்துங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. நீங்க கண்ணை மூடுங்க, கையை உயர்த்துங்க. எல்லாரையும் நான் வந்து கம்பல் பண்ணல, நீங்க எல்லாம் ஊழியம் செய்யணும்னு நான் சொல்லல. எல்லாரும் நீங்க வேலையை வெட்டி விட்டுட்டு நீங்க முழு நேரத்துக்கு ஊழியத்துக்கு வாங்கன்னு நான் சொல்லல. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை அழைப்புக்காக செய்யுங்க. நீங்க வந்து டீச்சரா இருக்கலாம், நீங்க நர்ஸா இருக்கலாம், நீங்க வந்து துப்புரவு பணியாளரா இருக்கலாம், வீட்டு வேலையை செய்யலாம். எதை செய்தாலும் நான் அதை பிழைப்புக்காக அல்ல, அதை என் அழைப்புக்காக நான் செய்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலையை நான் அழைப்புக்காக செய்கிறேன் ஆண்டவரே, அழைப்புக்காக செய்கிறேன், இந்த ஊழியத்துக்காக நான் நிறைவேற்றுறேன்னு சொல்றவங்க மாத்திரம் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், என்னை முழுசா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் முழுசா ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என் வேலையை அழைப்புக்காக செய்கிறேன். அர்ப்பணிப்போட சொல்லுங்க, நான் வாழ்வது உமக்காக, பாவத்தை விட்டுட்டு உமது ஊழியம் செய்வதற்காக. ஏசப்பா, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்கு. கையை உயர்த்தி, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. சொல்லுங்க, உமக்காக சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக. ரிகதகலமா இயேசுவே, ருபகதகபா. ரத்தம், இயேசுவின் ரத்தம், நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவரே, நீர் தந்த ரட்சிப்பை நிறைவேற்ற ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது, என் பாவத்தை மன்னிச்சிங்களே, என் சாபத்தை மாத்தினீங்களே, என் கண்ணீரை களிப்பாய் மாத்தினீங்களே, ஊழியத்தை செய்யறப்பா. நான் வாழ்வது உமக்காக,
உமது ஊழியம் செய்வதற்காக, உமது ஊழியம் செய்வதற்காக, உமது ஊழியம் ஏதாவது ஒரு ஊழியம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம், 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இனி வாழ்வது நான் அல்ல, இனி பாவத்துல நான் வாழ மாட்டேன், இனி சாபத்தோட நான் வாழ மாட்டேன். என் மீது ஒரு அழைப்பை கர்த்தர் வச்சிருக்கிறீங்க, என் மீது கர்த்தர் ஒரு திட்டங்களை வச்சிருக்கிறீங்க. எந்த மனிதனும் கொடுக்க முடியாத திட்டம், எந்த மனிதனும் கொடுக்க முடியாத ஒரு உயர்வு உன் மீது ஒரு அழைப்பு இருக்குது. மகளே, உன் மீது கர்த்தர் ஒரு அழைப்பு இருக்குது. தம்பி, கர்த்தர் உன் மீது ஒரு அழைப்பை வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு அர்ப்பணியுங்கள், இன்றைக்கு அர்ப்பணியுங்கள். உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நீர் தந்த ஊழியத்தை நிறைவே, உங்க சத்தம் உயர்த்தி, உங்க சத்தம், நீர் தந்த ஊழியத்தை அர்ப்பணிப்போட ஆசையுடன் தினம் ஓடுவீரே. ஓ ரகஷதக ஓடுவீரே. நான் வாழ்வது அது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஏசப்பா, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. கவனிங்க, ஊழியத்தை எப்பவுமே எல்லாருமே எடுத்த உடனே பெருசா செய்ய முடியாது. முதல்ல நம்மளால முடிஞ்சது, நம்மளால இயன்றது, நமக்கு தெரிஞ்சது என்ன செய்ய முடியுமோ. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, பெருசா எதிர்பார்ப்பாங்க. அது ஒரு நாள் அப்படிலாம் நினைப்பணும். நவர் எதுவுமே தெரியலனாலும் பேச தொடங்கணும், எதுவுமே தெரியலனாலும் செய்ய தொடங்கணும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பலப்படுத்தி கிருபைகளை தந்து இந்த அருமையான ஊழியத்துல கர்த்தர் பயன்படுத்துவார். செய்யற சின்ன சின்ன காரியம் கூட ஊழியம்தான். சரிங்களா? ஒரு அர்ப்பணிப்போடு கூட இந்த நாளிலிருந்து அநேகர் ஆண்டவருக்காக எழும்ப. எனக்கு ஆண்டவர் அந்த பாடல நான் ஆரம்பத்துல பாடினதெல்லாம் அழைப்பை பற்றி, ஊழியத்தை பற்றி ஏன்னு சொன்னா, நான் மாத்திரம் இல்லை, இன்னும் அநேகருக்குள்ள அந்த ஸ்பிரிட் ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்யணும், ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழணும், வாழ்க்கையவே ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சுட்டு ஓடணும். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை எழுப்புவாராக, இப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.